ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு NPR Vlogs. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா சாட் ஐட்டம் ஒன்று பார்க்க போகிறோம். ஆமாங்க, மசால் பூரி தாங்க பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் இதெல்லாம் நான் நறுக்கி வச்சுருக்கேங்க. கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் அதில் பட்டை, கிராம்பு போட்டுக்கோங்க. அது பொரிஞ்சதும் கொஞ்சம் சீரகம் போட்டுக்கோங்க. சீரகம் வெடிக்கட்டும். ஆனியன் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. கொஞ்சம் பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. இஞ்சி, பூண்டு இது எல்லாத்தையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். கருகிடக்கூடாது. அடுப்பை சிம்மில் வச்சு பொறுமையாக அதை கிண்டு விடுங்க. சரிங்களா? ஆனியன் கொஞ்சம் நல்லா கலர் மாறட்டுங்க. அதுக்கப்புறம் நம்ம தக்காளி போடலாம். ஓகேவா? ஆனியன் வேகட்டுங்க. ஆனியன் ஃப்ரை ஆகிறதுக்குள்ளே ஆனியன் இப்போ ஃப்ரை ஆகிடுச்சு. டொமேட்டோ போட்டுடலாம். டொமேட்டோ போட்டு டொமேட்டோ வந்து நல்லா சாஃப்ட் ஆகணும். அது வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. அப்புறம் வெள்ளை சுண்டல் கொஞ்சம் ஊற வைக்கணுங்க. நான் அதை வீடியோ எடுக்க முடியல. வெள்ளை சுண்டல் முதல் நாள் நைட்டே ஊற வச்சு அதை வந்து வேக வைக்கணுங்க. வேக வைக்கும்போது அது கூட கொஞ்சம் பொட்டேட்டோ, மஞ்சத்தூள், கொஞ்சம் கிராம்பு இதெல்லாம் போட்டு நல்லா ஒரு 10 விசிலுக்கு அதை வந்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கணுங்க. இது வேக வச்சதுக்கப்புறம் தான் நான் வந்து வீடியோ எடுத்துருக்கேன். இதை ஊற வச்சதெல்லாம் நான் காட்டலை. சரிங்களா? இதில் எல்லாமே நான் போட்டிருக்கேன். மஞ்சத்தூள், கிராம்பு எல்லாமே போட்டிருக்கேன். பொட்டேட்டோ இதே மாதிரி ஃபுல்லாக போட்டுக்கோங்க. அப்போ தான் ஒரு 10 விசில் வைக்கணும்ல, அதுக்கு கரெக்டாக இருக்கும். பொட்டேட்டோவும் வெந்திருக்கும், பருப்பும் வெந்திருக்கும். சரிங்களா? பொட்டேட்டோவை பீல் பண்ணிவிட்டு நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க. பொட்டேட்டோவை நல்லா ஸ்மாஷ் பண்ணி பருப்போடு சேர்த்து ஸ்மாஷ் பண்ணுங்கள். சரிங்களா? பொட்டேட்டோ ரொம்ப மசிய வேணாம். கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே கொஞ்சம் சின்ன சின்ன பீஸாக இருந்தாலும் நல்லா தான் இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் ஸ்மாஷ் பண்ணுங்கள். பருப்போடு சேர்ந்து கொஞ்சம் ஸ்மாஷ் பண்ணுங்கள். பருப்பு கொஞ்சமாக ஸ்மாஷ் ஆனால் போதும். இந்த டிஷ்ஷு வந்து நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்ற மாதிரி இருக்குங்க. நல்லாயிருக்கும் இந்த டிஷ்ஷு. இப்போ அந்த வெங்காயம், தக்காளிலாம் வதக்கி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா? அதில் கொத்தமல்லி, புதினா கொஞ்சம் போட்டுக்கணுங்க. இந்த புதினா ஃப்ரெஷ்ஷாக நான் தோட்டத்துலேருந்து இப்போ பறிச்சிட்டு வந்தேங்க. பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்ட்டு. இது எல்லாத்தையும் அரைச்சி வச்சுக்கணுங்க. நான் கொத்தமல்லி அதில் போடலை. கொத்தமல்லி அப்போ இல்லை என்கிட்ட. ஸோ அதனால் நீங்கள் கொத்தமல்லி இருந்து நான் ஆட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அதை வந்து கிரைண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், சீரகத்தூள், கொஞ்சம் கரம் மசாலா இதெல்லாம் எண்ணெயில் போடும்போது நல்லா சிம்மில் வச்சுருங்க. இந்த பவுடர்லாம் எண்ணெயில் லைட்டாக வாசனை போகிற அளவுக்கு, கலர் மாறக்கூடாதுங்க. கரெக்டாக பார்த்துக்கோங்க. சிம்மில் வச்சு லைட்டாக வதக்கினா போதும். டக்குன்னு கலர் மாறிடும், கிண்டிடுங்க. பக்கத்தில் இருந்து லைட்டாக கிண்டி விட்டு ஸ்டவ் வேணால் ஆஃப் பண்ணிடுங்க. அந்த கடாய் இருக்கிற சூட்டிலே அது வந்து நல்லா வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்க விழுதை வந்து எடுத்துக்கணும். சரிங்களா? அரைச்சி வச்ச விழுதையும் அதில் போட்டு நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு கிண்டி விடுங்க. அடி பிடிச்சிடக்கூடாதுங்க. கிண்டி விட்டு
வதங்கினதும் இதை எடுத்து நம்ம அந்த குக்கரில் போட்டுக்கணும். குக்கரில் ஏற்கனவே நம்ம கிராம்பு போட்டிருக்கோம், மஞ்சத்தூள் போட்டிருக்கிறோம், பொட்டேட்டோ ஸ்மாஷ் பண்ணியிருக்கிறோம், பட்டாணி கொஞ்சம் ஸ்மாஷ் பண்ணி வச்சுருக்கோம். சரிங்களா? ஸோ அதில் எடுத்து போட்டுட்டேங்க. நான் கொஞ்சம் கிண்டிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி அடுப்பில் வைங்க. நல்லா கொதிக்கட்டும். 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை வந்து கலந்து விடுங்க. அடியில் வந்து கட்டியாக அடி பிடிச்சிற போது கிண்டி விடணுங்க. நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. பசங்கள்லாம் வீட்டில் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த டைமில் கொஞ்சம் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. நம்ம இப்போ தாங்க உப்பு போடுறோம். எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துட்டு அதுக்கப்புறம் தான் உப்பு போடுறோம். ஃபஸ்ட்டே நம்ம உப்பு போடலை. ஓகேங்களா? இப்போ போட்டால் போதுமானது. இதுக்கப்புறம் கொதிக்கும். அது கொதித்து எல்லாத்துலேயும் ஏறும். ஓகேங்களா? கிரேவி டேஸ்ட்டாக வந்துடும். டூ மினிட்ஸ் ஒன்ஸ் வந்து கலந்து விடுங்க. இப்போ பாருங்கள் கொதி வருது. இந்த டைமில் நம்ம கொஞ்சம் நெய் ஊற்றிக்கலாங்க. அடியில் நின்றுடுங்க, அதனால் கலந்து விட்டுக்கோங்க. இது நீங்கள் எந்த ஞாபகமாக இதே மாதிரி கரெக்டாக பண்ணிங்கன்னா சூப்பராக இந்த டிஷ் வரும். உங்கள் வீட்டில் எல்லோரும் வந்து சாட் சாப்பிட்ணுன்னா, ஏதாவது சாட் ஐட்டம் சாப்பிட்ணுன்னா வெளியெல்லாம் போகவே வேண்டாம், நீங்களே செஞ்சிடலாம். இந்த கிரேவி வந்து சப்பாத்திக்கு பூரிக்கெலாம் கூட ரொம்ப நல்லாயிருக்குங்க. நீங்கள் வந்து மசால் பூரிக்கு மட்டும்தான் இந்த கிரேவின்னு நினச்சிக்காதீங்க. சப்பாத்திக்கு கூட வச்சுக்கலாம், இதை பூரிக்கு வச்சுக்கலாம். ஈவினிங் டைமில் பசங்களுக்கும் பூரி செஞ்சு கொடுத்து இந்த மசால் போட்டு கொடுத்தோன்னா நல்லா சாப்பிடுவாங்க. அவ்வளோதாங்க, மசால் முடிஞ்சுதுங்க. நெய் ஊற்றி அதான் ஆஃப் பண்ணிடலாங்க. நெய் ஊற்றி கொஞ்சம் கொதிச்சதும் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம பூரியை வந்து வறுத்து எடுத்துடலாம். கொஞ்சம் கடாயில் எண்ணெய் ஊற்றி பூரி வந்து இந்த பூரி டிபார்ட்மெண்ட் ஸ்டோரெல்லாம் கிடைக்குங்க. பானிபூரின்னு கேட்டோன்னா கொடுப்பாங்க. அதை வந்து வறுத்து எடுத்துக்கலாங்க. இந்த எப்படி வருது பாருங்க, நல்லா பால் மாதிரி சூப்பராக வருது பாருங்க. இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ வறுத்து வச்சுக்கலாங்க. நான் இன்றைக்கி 2 விதமாக உங்களுக்கு செஞ்சு காட்டுறேங்க. நீங்கள் எந்த மாதிரி உங்கள் பசங்களுக்கு பிடிக்குதோ அந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாங்க. வீட்டிலே நம்ம செஞ்சு கொடுக்கலாங்க. வெளியே போய் பசங்க சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி நம்ம வீட்டிலே செஞ்சு கொடுத்தோன்னா நல்லதுங்க. நான் எல்லாத்தையும் வறுத்து எடுத்துட்டேங்க. இப்போ வாங்க நம்ம மசால் பொரி செய்யலாம். சரிங்களா? ப்ரிப்ரேஷனுக்கு தேவையானதுலாங்க ஓம்பொடி, கேரட்டு கொஞ்சம் துருவி வச்சுருக்கேன், ஆனியன் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன், கொத்தமல்லி கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. பொரியை வந்து இந்த மாதிரி ஒரு பக்கம் வந்து லேஸாக இருக்குங்க, அந்த பக்கத்தில் உடச்சி விட்டுக்கோங்க. இன்னொரு பக்கம் ஹார்டாக இருக்கும், அந்த பக்கம் உடைக்க வேண்டாம். லேஸாக இருக்கிற பக்கம் உடச்சி விட்டு அதில் வந்து கொஞ்சம் மசால், இப்போ குருமா செஞ்சோம் இல்லைங்களா, அந்த மசால் கொஞ்சம் போட்டு அதில் கொஞ்சம் ஆனியன் போட்டு கொத்தமல்லி கொஞ்சம் போட்டு கேரட் போட்டு அந்த ஓம்பொடி தூவி விட்டிங்கன்னா பசங்க எல்லாம் சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குன்ட்டு விரும்பி சாப்பிடுவாங்கங்க. இன்னொரு மெத்தட் செஞ்சு காட்டுறேன். ஒரு பவுலில் இந்த மாதிரி பூரி எல்லாத்தையும் உடச்சி விட்டுக்கோங்க. அப்படி ஃபுல்லாக சாப்பிட விரும்புகிறவங்களுக்கு அந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். இது மாதிரி உடச்சி போட்டு கொடுக்குறோம் அப்படி தான் பிடிக்குன்றவங்களுக்கு இப்படி செஞ்சு கொடுக்கலாங்க. எத்தனை பொரி உங்களுக்கு வேணுமோ எல்லாத்தையும் நீங்கள் உடச்சி போட்டுக்கோங்க. உடச்சிட்டு கொஞ்சம் அதில் மசால் செஞ்சு வச்சோம் இல்லைங்களா, அதை கொஞ்சம் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கேரட், கொஞ்சம் ஆனியன், கொஞ்சம் கொத்தமல்லி, அதுக்கப்புறம் மேலே வந்து
ஓம்பொடி தூவி கொடுங்க. பசங்கள்லாம் வீட்டிலே நல்லா ஆர்கானிக்காக சமைச்சு சாப்பிட்லாங்க. நம்ம வெளியெல்லாம் போய் சாப்பிட வேண்டாங்க. வீட்டிலே நம்ம கையால் செஞ்சு கொடுத்தோன்னா அதுவும் ஹெல்த்திங்க. ஆர்கானிக்காக சாப்பிடுங்க, ஹெல்த்தியாக இருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.